ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிராஃப்டி கேர்ள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஹோம்மேடாக ஸ்லைம் பண்ணணும்னு தான் பார்க்க போகிறோம். நார்மல் ஸ்லைம் இல்லைங்க, ஃப்ளவர் ஸ்லைம். இந்த வீடியோவில் நான் மொத்தம் 5 மெத்தட் சொல்லியிருப்பேன். அதில் உங்களுக்கு எந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருந்து நீங்கள் எதை ட்ரை பண்ணி பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு நான் ஆஷீர்வாத் கோதுமை மாவு எடுத்துக்கேன். உங்கள் வீட்டில் என்ன மாவு இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். கோதுமை மாவு உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ நீங்கள் அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து கம்மியாக இருந்தால் போதும்னு நினச்சேன், அதனால் 2 டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு இதுக்கு தேவையானதுங்கிறது சுகர் வாட்டர். அதனால் சுகர் எடுத்து நான் கொஞ்சம் ஒரு வார்மான வாட்டரில் மிக்ஸ் பண்ணி, நம்மளுக்கு தேவையான சுகர் வாட்டரில் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி சுகர் வாட்டர் ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். எங்கேயுமே மாவு கட்டி கட்டியாக நிற்காத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போக போக நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கலரிங் தேவை இல்லையா, அதனால் நான் இதுக்கு வந்து க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த கலர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு க்ரீன் கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால நான் க்ரீன் கலரை மிக்ஸ் பண்ணேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு பத்தாத மாதிரி இருந்துச்சு. அப்புறம் திருப்பியும் க்ளவுஸ் போட்டு நான் இன்னும் கொஞ்சமே கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நடுவில் வந்து திருப்பியும் சுகர் வாட்டர் ஆட் பண்ணிட்டு இன்னும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு அந்த ஃபார்ம் ஆகிற மாதிரி வரும்போது ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் திருப்பியும் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெயிண்ட்டை எந்த இடத்துலையுமே கட்டி கட்டியாக நிற்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி மாவு மாதிரி ஒரு மாதிரி கையிலெல்லாம் பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருந்ததுனால இன்னும் கொஞ்சமே மாவு மிக்ஸ் பண்ணி நல்லா அது கூட சேர்ந்து கலந்து விட்டுக்கிறேன். நான் கை வச்சுட்டேன், அதை கையில் மிக்ஸ் பண்ணால் இன்னும் நல்லா சாஃப்டாக வரும்னு நான் அப்போவே கையை வச்சு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மிக்ஸ் பண்ண சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்லைம். எல்லா ஸ்லைம்லையுமே வந்து கடைசியாக நம்ம ஆயில், இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஆயில் இருந்தால் நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா பாடி லோஷன் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. என் வீட்டில் ஆயில் இருந்துச்சு. ஆயில் மிக்ஸ் பண்ணால் இன்னும் நல்லாவே சூப்பராக ரப்பர் மாதிரி சாஃப்டாக வரும். அதனால் நான் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க, முடிஞ்சிருந்த ஸ்லைம். ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்லைம் செஞ்சாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த இந்த ஸ்லைம். நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக பஃப்லியாக இருந்துச்சு இந்த ஸ்லைம். கையில் வச்சு விளையாடுறதுக்கும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, இதை வந்து நான் திருப்பி பாக்ஸில் போட்டு வச்சிட்றேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து இந்த ஸ்லைமு. உங்களுக்கு பிடிச்சிருந்துதான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். போட்டு வச்சுட்டேன்னா அடுத்த மெத்தட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு மெத்தட்க்கு இது வந்து மைதா ஸ்லைமுங்கிறதுனால எனக்கு இந்த ஸ்லைம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன ரிசல்ட் தோணுச்சு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து கலரிங் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெட் கலர் எடுத்துக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் ரெட்டு. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ, இல்லை உங்களுக்கு என்ன ஆட் பண்ணணும்னு தோணுதோ அந்த கலர் நீங்கள் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பெயிண்ட் எங்கேயுமே கட்டி கட்டியாக நிற்கக்கூடாது. அப்படி கட்டி கட்டியாக நின்றுச்சுன்னா நீங்கள் ஸ்லைம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி உங்களுக்கு நல்லாவே இருக்காது. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே பெயிண்ட்டை. அப்புறம் இதுக்கு தேவையானது வந்து சுகர் வாட்டர், அப்புறம் இன்னொன்று சால்ட் வாட்டர். அதனால் நான் கொஞ்சமாக மட்டும் டேபிள் சால்ட் எடுத்துட்டேன். ஒரு 2 பிஞ்ச் தான் எடுத்துப்பேன். எடுத்துட்டு நல்லா ஒரு வார்ம் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெண்டையுமே 2 to 1 டீஸ்பூன் அந்த தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போவே நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டே ஆயில் ஆட் பண்ணிட்டோன்னா இன்னுமே நல்லா சாஃப்டாக பஃப்லியாக வரும். கடைசியாக நம்ம ஸ்லைம் ரெடி ஆகிருக்கப்புறமும் ஆயில் ஆட் பண்ணிட்டோன்னா அதுவுமே சூப்பராக வரும். அடுத்து பார்த்திங்கன்னா மைதா மாவு. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி இதில் மெயினாக ஆட் பண்ண வேண்டியதே மைதா மாவு தான். நான் தண்ணி அதிகமாக எடுத்துட்டதுனால எனக்கு இந்த ஸ்லைமுக்கு நிறைய மாவு தேவைப்பட்டுச்சு. நீங்கள் அளவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஈஸியாகவே பண்ணி முடிச்சிடலாம். நான் எடுத்துகிட்டு திருப்பி மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அந்த சுகர் வாட்டரும் சால்ட் வாட்டரும் பத்தாத மாதிரியே இருந்துச்சு. அதனால் நான் நடுவில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே அந்த தண்ணி கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாவெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிங்கனாலும் சரி, அதுக்கு முன்னாடியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலும் ஓகே. அப்புறம் நான் திருப்பியும் மாவை ஆட் பண்ணியிருக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மட்டும் ரெண்டுலேயுமே ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி இருந்ததுனால திருப்பியும் மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மாவு ஆட் பண்ணிக்கோங்க.
ரொம்ப மாவமாக இருந்துச்சுன்னா சுகர் வாட்டரும் சால்ட் வாட்டரும் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த கண்டெய்னர் ஒரு மாதிரி ரொம்ப நீளமாக இருந்தனால என்னால் மிக்ஸ் பண்ண முடியல ஒழுங்காக வச்சு, அதனால் இன்னொரு கண்டெய்னருக்கு நான் மாற்றிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அகலமாக இருக்கிறத கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஃபஸ்ட் நான் அதை எடுத்தனால அதிலே வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இதுக்கு மாற்றிட்டேன். அவ்வளோதாங்க, இந்த ஸ்லைம் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நீங்கள் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியிருக்கப்புறம் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்லைம் சூப்பராக ரெடி ஆயிரும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லைம் இது தான். நீங்கள் கடைசியாக நான் எல்லா ஸ்லைமுக்குமே எப்படி இருக்குன்னு நான் ரிவ்யூ சொல்லியிருப்பேன், நீங்கள் பாருங்கள். இந்த ஸ்லைம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. சாஃப்டாக பஃப்லி ஸ்லைம் மாதிரியே இருந்துச்சு. கையில் வச்சு விளையாடுறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாங்களா? அடுத்த மெத்தடு வந்து இதில் மெயினானது வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து இந்த ஸ்லைம் கொஞ்சமாக தான் நான் கம்மியாக தான் மாவு எடுத்துகிட்டு ஆட் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அளவாக எடுத்துக்கலாம், இல்லைன்னா அதிகமாக கூட எடுத்துக்கலாம். நான் ஒரே ஒரு டீஸ்பூன் தான் எடுத்தேன். வந்து இதில் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெயிண்டிங் இதுக்கான கலர் கொடுத்துக்கோங்க. நான் வந்து இதில் ப்ளூ கலர் எடுத்துக்கிட்டேன். ப்ளூ கலர் எடுத்துகிட்டு நல்லா அந்த மாவு கூடயும் தண்ணி கூடயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பெயிண்ட் எங்கேயுமே கட்டியாக இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு மாதிரி தண்ணியாக இருந்ததுனால நான் இன்னும் கொஞ்சமே மாவை ஆட் பண்ணிக்கிட்டேன். கார்ன்ஃப்ளவர் தான். அப்புறம் மிக்ஸ் பண்ண ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் உங்களால் மிக்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் பண்ணுங்கள், இல்லைனா பேரண்ட்ஸ்ட்டு இல்லைனா பெரியவங்க கிட்ட கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் இன்னொரு மெயினானது பார்த்தீங்கன்னா ஷாம்பு. எங்கள் வீட்டில் நான் வந்து சன்சில்க் யூஸ் பண்ணனால அதை எடுத்துக்கிட்டேன். உங்கள் வீட்டில் நீங்கள் எது யூஸ் பண்ணிங்கனாலும் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஷாம்பு. அதை மிக்ஸ் பண்ணி போட்ட உடனே நிறைய பபிள்ஸ்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் திருப்பியும் இன்னும் கொஞ்சமே கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி கட்டியாக இருந்ததுனால திருப்பியும் சால்ட் வாட்டர். இதில் வந்து நார்மல் வாட்டர் சேர்க்கக்கூடாது. ஸ்டார்டிங்கில் நீங்கள் நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் வந்து சால்ட் வாட்டர் தான் ஆட் பண்ணணும். அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா இல்லை மைதா ஆட் பண்ணேன். ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் மைதா. அப்புறம் திருப்பியும் கொஞ்சமாக சால்ட் வாட்டர் ஆட் பண்ணிட்டு கடைசியாக அவ்வளோதாங்க மைதா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ண ஒரு மாதிரி கட்டியாக வந்துச்சு. நீங்கள் அதை கையில் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும். இந்த ஸ்லைம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் நான் இன்னும் நல்லா கையில் வச்சு மிக்ஸ் பண்ணியிருந்தேன்னா நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். நான் கொஞ்ச நேரத்துலேயே முடிக்கணுங்கிறதுக்காக கொஞ்ச நேரம் தான் மிக்ஸ் பண்ணேன். நீங்கள் வேணால் கொஞ்ச நேரம் கையில் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக அந்த ஸ்லைம் ரெடி ஆகிடும். எனக்கு இந்த ஸ்லைம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோதாங்க, இந்த ஸ்லைம் முடிச்சாச்சு. எல்லா ஸ்லைம்லேயும் கடைசியாக ஆயில் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் இதுலேயும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்லைம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எல்லா ஸ்லைம் கூடயும் கலரிங் ஆட் பண்ணும்போது அது கடைசியில் லைட் கலராக தான் வருது. ஏன்னா நம்ம நிறையா தண்ணி மாவு எல்லாமே ஆட் பண்ணுறதுனால அது கூட சேர்ந்துட்டு நம்ம கலர் வந்துட்டு லைட்டாக மாறிடுது. அதான் அங்கே இந்த மெத்தட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாங்க. அடுத்த மெத்தடுக்கு வந்து நான் பவுடர் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற எந்த பவுடராக இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 பிஞ்ச் மட்டும் சால்ட்டு, அப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் மைதா. ஒன்றுக்கு இன்னும் கொஞ்சமாக அதிகமாகவே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி, நார்மல் வாட்டரை எடுத்துக்கோங்க, வார்ம் வாட்டர்லாம் வேண்டாம். எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது கலரிங்காக நான் பிளாக் கலர் எடுத்துக்கிறேன். கம்மியாக போட்டனால இதை கடைசியில் கிரே மாதிரி வந்தது, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. இதோட ரிசல்ட் நீங்கள் என்ன வரும்னு நினச்சிங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் பெயிண்டிங் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் வந்து கம்மியாக தான் நான் இந்த ஸ்லைமே பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக. அப்புறம் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணவே இது சூப்பராக வந்துச்சு. இந்த ஸ்லைமு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்லைமும். அப்புறம் கையில் ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சமாக மைதா மாவு எடுத்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சூப்பராக வந்துச்சு இந்த ஸ்லைம். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பெயிண்ட் எங்கேயுமே கட்டியாக நிற்காத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சு இந்த ஸ்லைம். இதில் வந்து லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்லைம் சூப்பராக ரெடி ஆயிரும். எனக்கு இந்த ஸ்லைம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் மெத்தட்க்கு நான் வந்து மைதா மாவு எடுத்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பட்டர் ஸ்லைம் மாதிரியே, கடையில் வாங்குற அதே மாதிரி பட்டர் ஸ்லைம் மாதிரியே இருந்துச்சு. இதுக்கு முன்னாடியே எப்படி ரிசல்ட் கிடைக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது மிக்ஸ் பண்ணியிருக்கப்புறம் இல்லை லைட்டாக சால்ட் வாட்டர், ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே சால்ட் வாட்டர் எடுத்து கொஞ்சமாக ஒரு 2 to 1 டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
திருப்பி இது கலரிங். இதுக்கு வந்து எல்லோ கலர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் இதில் எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் எங்கேயுமே கட்டி கட்டியாக நிற்கக்கூடாது. பெயிண்ட்டு நல்லாவே கட்டியாக கரைச்சி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து லிக்விட் டிட்டர்ஜென்ட் நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, துணி துவைக்கிறதுக்கு, அது கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்லைம் சூப்பராக வந்துடும். இதில் மெயினானதே நம்மளுக்கு அந்த தேவையான அந்த லிக்விட் டிட்டர்ஜென்ட் தான். அது மிக்ஸ் பண்ணிங்கனாவே இது வந்து பட்டர் ஸ்லைம் மாதிரியே அப்படியே சூப்பராக கிடச்சிரும். நான் பெயிண்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா இன்னும் கொஞ்சமே மைதா மாவில் ஆட் பண்ணிட்டு நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்லைம் சூப்பராக வந்துருச்சு. இதில் நான் பெயிண்டிங் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணனால எல்லோ கலர் நல்லா பிரைட்டாக தெரிஞ்சுது. அவ்வளோதாங்க, இந்த ஸ்லைம் முடிஞ்சிருச்சு. கடைசியாக எப்பயும் போல் ஆயில் ஆட் பண்ணிட்டு நான் கொஞ்சம் நேரம் கையில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக வந்துருச்சு இந்த ஸ்லைம். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வச்சு விளையாடும் போதே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு. இந்த ஸ்லைம் சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோதாங்க, இந்த ஸ்லைமும் முடிஞ்சிச்சு. டோட்டலாக இந்த 5 ஸ்லைம்லேயும் உங்களுக்கு எந்த ஸ்லைம் ரொம்ப பிடிச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்து எனக்கு இதில் எது லைனாக பிடிச்சதுன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிங்க் கலரில் நம்ம மைதா மாவு ஆட் பண்ணி பண்ணோம் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. பஃப்லியாக சாஃப்டாக இருந்துச்சு. செகண்ட் ஸ்லைம் வந்து கிரே கலரில் நம்ம பான்ஸ் பவுடர் வச்சு பண்ணோம் இல்லையா, அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. தேர்டு வந்து இந்த பட்டர் ஸ்லைம் மாதிரியே இருந்துச்சு, கடையில் வாங்குற மாதிரியே அப்படியே சூப்பராக இருந்துச்சு அந்த ஸ்லைம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் ஸ்லைம், அப்புறம் கோதுமை மாவு ஸ்லைம். இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை 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 பை.